Hi friends, welcome to Rabiya ismail cooking. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மலாய் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நல்ல திக்கான பால். இதை நல்லா ஹீட் பண்ணிட்டு நல்லா half lemon பிழிஞ்சு விட்டுக்கோங்க. வினிகர் இல்லனா லெமன். இது பிழிஞ்சதுக்கு அப்புறமா பால் வந்து நல்லா தெரிஞ்சிரும். திரியா வந்ததுக்கு அப்புறமா ஒரு வெள்ளை துணியில இத வந்துட்டு வடிகட்டிக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு இந்த நம்ம லெமன் போட்டதனால அந்த கொஞ்சம் லெமனோட டேஸ்ட் இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம தண்ணி போட்டு இத வாஷ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு டேப்ல கட்டிக்கோங்க. இதை நான் நல்லாவே புழிஞ்சிட்டேன். இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. டேப்ல கட்டி விட்டுருங்க. இல்லைன்னா அந்த கீழே படாத அளவுக்கு எது மேலேயாவது வச்சிங்க அப்படின்னா இருக்கிற தண்ணி ஃபுல்லுமே வடிஞ்சிடும். இந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா இதுலேருந்து இந்த பன்னீரை எடுத்து இப்போ இந்த பன்னீர் வந்து திரியாக இருக்குது. இதை வந்துட்டு நல்ல மாவு மாதிரி நம்ம வந்துட்டு பிசையணும். இப்போ இதை மாதிரி கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த உள்ளங்கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக மாவு மாதிரி வந்துடும். இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பிணையணும். ஒரு 20 மினிட்ஸாவது இது பிணைஞ்சாதான் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். ஒரு ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, இப்போ அதையும் போட்டு நல்லா இந்த பன்னீரை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன ரோலாக வந்துட்டு இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைட்டாக இந்த உள்ளங்கையாலேயே ரொம்ப வந்துட்டு கிராக் இல்லாமல் இதை மாதிரி தட்டிக்கோங்க. சுகர் சிரப் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு கம்மியாக ரசமலாய் எடுத்துருக்கிறதுனால நான் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் 3 ஸ்பூன் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 3/4 கப் வந்துட்டு நான் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது இந்த ரசமலாயை இதில் போடுங்க. இதை வந்துட்டு லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்ட வேண்டாம், ஏன்னா அது உடஞ்சிரும். இப்போ இதை வந்துட்டு இதில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் இதை வந்துட்டு நல்லா குக் பண்ணிடுங்க. இதை குக் பண்ணதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் பாதாம் வந்துட்டு சுடு தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை வந்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இதை வந்துட்டு சின்ன சின்னதாக அதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுவும் பிஸ்தாவும். இப்போ நான் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் வந்து இது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்குது. இந்த பால் ரொம்ப கெட்டி பால் எடுக்கல. அதனால் நான் கொஞ்சமாக மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாதாம் பிஸ்தா இதை வந்துட்டு நல்லா வேக விடுங்க. இந்த பால் நல்லா திக்கானதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரிச்சாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கட்டியாகக்கூடாது. குங்குமப்பூவும் போட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது இதில் இறக்கும்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு இதை இறக்கிடலாம். இந்த அளவுக்கு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்துட்டு திக்கார அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்துட்டு நல்லா ஆற விடுவோம். இது வந்துட்டு லைட்டான சூடாக இருக்கும்போது, ரொம்ப சூடாக இருக்கும்போது போடாதீங்க, லைட்டான சூடில் போட்டுட்டு இதை வந்துட்டு ஒரு 4 hours வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரசமலாய் வந்துட்டு இந்த பால் இருக்க ஸ்வீட்னஸ்லாம் அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 4 hours அப்புறம் நம்ம அதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.